அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். திருமயம் பகுதியில் ஜகபர் அலி கொலை தொடர்புடைய குவாரியில் முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தர் சிவராமகிருஷ்ணன். சிவராமகிருஷ்ணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த அதிமுக நிர்வாகியும் சமூக ஆர்வலருமான ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு எதிரொலியாக சம்பந்தப்பட்ட குவாரியில் கனிமவளத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அரசு நிர்ணயித்த அளவை விட 6000 கியூபிக் மீட்டர் அதிகமான கற்களை வெட்டி எடுத்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. மேலும் குவாரியில் 1500 கியூபிக் மீட்டர் வெட்டப்பட்ட கற்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. இது குறித்தான அறிக்கை கனிமவளத்துறை ஆணையிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் மூலமாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கனிமவளத்துறை அதிகாரிகள் சார்பில் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் ஆர்ஆர் கல்குவாரி இயங்கி வருகிறது. இதில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதல் கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலரான அதிமுக நிர்வாகி ஜகபர் அலி புகார் அளித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு அவர் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்தனர். சிபிசிஐடி போலீசார் புதிதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் நிலையில் கனிமவளத்துறை அதிகாரிகள் உத்தரவின்படி புதுக்கோட்டை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கனிமவளத்துறை அதிகாரிகள் குவாரி 3 தினங்கள் ஆய்வு நடத்தினர். இதில் இந்த குவாரியின் உரிமம் 2023ஆம் ஆண்டு முடிவடைந்ததும் தெரிய வந்துள்ளது. 2 வருடங்களாக இந்த குவாரி உரிமம் இல்லாமல் செயல்பட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் ட்ரோன் மூலமாக எந்த அளவிற்கு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன, வெட்டி எடுக்கப்பட்டது என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 1992ஆம் ஆண்டு முதல் இந்த குவாரி செயல்பட்டு வந்ததும் 2023ஆம் ஆண்டு பல்வேறு புகார்கள் வந்த அடிப்படையில் கனிமவளத்துறை இந்த குவாரி உரிமம் அளிக்கப்படவில்லை. இருப்பினும் உரிமம் இல்லாமல் 2 வருடங்களாக இது செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. 2023ஆம் ஆண்டு அளவுக்கு அதிகமான கனிம வளங்கள் வெட்டியெடுப்பதாக வந்த புகாரை தொடர்ந்து ஆய்வு செய்த கனிமவளத்துறை அதிகாரிகள் 18 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருந்தனர். இதில் 6 கோடி ரூபாய் கனிமவளத்துறைக்கு அவர்கள் செலுத்தியுள்ளனர். மீதமுள்ள தொகை செலுத்தாமல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராட்டிய ஜகபர் அலி கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதற்கிடையில் அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் அரசு நிர்ணயித்த அளவை விட 6000 கியூபிக் மீட்டர் அதிகமான கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதும் இதில் 1500 கியூபிக் மீட்டர் அளவில் கற்கள் குவாரிகள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன்.